நம்மகிட்ட பல ரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. ஸோ அதில் டாப் நாச்சிங் வெரைட்டியில் ஒரு முக்கியமான J33 ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்கிறது நம்பர் 1 சொல்லுவாங்க. 33 பிரிக்ஸ். அதாவது இந்த பிரிக்ஸ்ன்றது சர்க்கரை அளவிடுது. TSS பிரிக்ஸ், அதாவது புளிப்பு சர்க்கரை அந்த மாதிரி விஷயத்தை அளவிடக்கூடிய குறியீடில் ரொம்ப தலை சிறந்த ஒரு பொருள். அந்த வேர்ல்டில் ரெக்கார்ட் படி இதாக இருக்குது. இதை மாதிரி க்ரௌன் கட்டிங் இருக்கணுங்க. J33 அப்படின்னா இதை மாதிரி க்ரௌன் கட்டிங் இருக்கணும். சில செடிகளில் வராமல் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வரும். வராமவே இருக்காது, ஒரு இலையில கண்டிப்பாக வரும். அது மாதிரி இருக்கிற பலா செடிகளே அடர் பச்சை டார்க் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா J33 தான் இருக்கும். இந்த மாதிரி J33 மர பலாக்களை நீங்கள் கமர்ஷியல் பண்ணுறப்ப உங்களுக்கு வருமானங்கள் பல மடங்காக கூடும். ஸோ நம்ம J33 இது மாதிரி சின்ன சைஸ்லேருந்து 300 ரூபா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் இருக்குது, 1500 இருக்குது, 2000 இருக்குது, பாருங்க 5000 வரைக்கும் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட்டு. உங்களுக்கு பலாவில் பல்வேறு வகையில் லாபம் இருக்குது. ஆனால் நீங்கள் தாராளமாக பலா விவசாயம் பண்ணலாம். பலா விவசாயத்துக்கு ஏற்ற மண் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவலில் ஒரு 6.5லேருந்து 7.2 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ரொம்ப போதும். அதுதான் முக்கியமான ஒரு இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா J33 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாங்க. ஸோ அதிகமான சுவை கொண்ட பலாவில் இதுவுமே ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேருந்து பெரிய செடி, அதாவது பிஞ்சி வச்சிருக்கிற அளவு முதற்கொண்டு எங்கள் யூடியூப் ஆர்கானிக்ல வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செடி வந்து எப்படி நடலாம், இதோட வருமானம் வந்து எப்படி இருக்கும் போன்ற முழு தகவலை இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆர்கானிக் நர்சரிங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி இந்த செடியை வேணும்னா வாங்கிக்கலாங்க. நன்றி. தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கங்க. நம்ம விவசாய யூடியூப் சேனல் நிறையா வந்து விவசாயம் சார்ந்த பல காணொலி பார்த்துருக்கோம். இதில் பலா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் நர்சரியிலேருந்து. நம்ம யூடியூப் நர்சரி எங்கே இருக்குன்னா பண்ருட்டி டு கும்பகோணம் ஹைவேல, பண்ருட்டியை தாண்டி சென்னை ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்காமல் ராசாபுரம் ஊரில் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை பழமரங்கள் நாட்டுகள்லாம் இருக்குது. அதில் பலாவும் மாவும் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட பலா ரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. ஸோ அதில் டாப் நாச்சிங் வெரைட்டியில் ஒரு முக்கியமான J33. இந்த J33யோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, இந்த ரகத்தோட நிறையா சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கு தேதி கமர்ஷியலில் ரொம்ப டாப்பில் இருக்க வெரைட்டின்னு சொல்லலாம். ரீசன் என்ன, இதில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. வருஷத்துக்கு 2 டைம் காய்க்கும். நம்ம பாலூர் கூட வருஷத்துக்கு 2 டைம் காய்க்கும். பட் இதில் ஏன் சிறப்புனா, ஒரு பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே அந்த ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்கிறது நம்பர் 1 சொல்லுவாங்க. 33 பிரிக்ஸ். அதாவது இந்த பிரிக்ஸ்ன்றது சர்க்கரை அளவிடுது. TSS பிரிக்ஸ், அதாவது புளிப்பு சர்க்கரை அந்த மாதிரி விஷயத்தை அளவிடக்கூடிய குறியீடில் ரொம்ப தலை சிறந்த ஒரு பொருள். அந்த வேர்ல்டில் ரெக்கார்ட் படி இதாக இருக்குது. அதாவது மலேசியன் அனிஜாக்குன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? ஸோ அந்த மலேசியா நாட்டை பூர்வீகமாக கொண்ட ரகம். உலகம் முழுக்க கமர்ஷியலாக பெரும்பாலும் தேடப்படக்கூடிய ஒரு ரகம்னு சொல்லலாம் அந்த மலேசியன் அனிஜாக்கை. இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, வருஷத்துக்கு 2 டைம் காய்க்கும். கீப்பிங் ஒரு பலாவுக்கு உள்ள சிறப்பு அம்சம் அனைத்தும் ஒருங்கிணைத்து பெறப்பட்ட ரகம். வருஷத்துக்கு 2 டைம் காய்க்கும். சீக்கிரம் பழம் கெடாது. மரங்கள் ஒன்றும் பெருசாக வந்து இடத்த ஆக்குப்பை பண்ணாது. பழங்கள் வந்து பழுத்தாலும் சீக்கிரம் கெடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சுலை கிறிஸ்பினஸ் சொல்லுவாங்க. சுலையில் ஃபைபர் இருக்கக்கூடாது. பலாப்பழங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான சுலைகளாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அது மாதிரி ரெக்கவரி விஷயம்னு சொல்லுவாங்க. ஒரு பழத்தை கட் பண்ணால் 1 கிலோ இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே 500 கிராமுக்கு மேலே நமக்கு பழம் கிடச்சுன்னா அது வந்து நல்ல குவாலிட்டி கிரியேட்டான பழம். இதில் வந்து 65% 70% ரெக்கவரி விஷயம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பலாப்பழத்துக்கான அனைத்து சிறப்புகளும் கொண்ட ஒரு அரிய வகை ரகம். அதை வெளிநாட்டு ரகம். நம்மகிட்ட எல்லாமே பட்டிங் பிளான்ட், ஒரிஜினல் பிளான்ட் இருக்குது. J33 தான் நிறைய நான் வீடியோ சொல்லியிருப்பேன். ஆரம்ப காலங்கள் நம்மளாம் யூடியூப்பில் அதிகம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஏதோ நிறைய செடிகளை J33 சொல்லி விற்றுருந்தாங்க நிறைய நர்சரிகளில். நாம் நிறைய விழிப்புணர்வு காணொலி போனதுக்கப்புறம் இப்போ நிறைய விவசாய பெருமக்கள் விழிப்படைஞ்சிருக்காங்க. இதை மாதிரி க்ரௌன் கட்டிங் இருக்கணுங்க. J33 அப்படின்னா இதை மாதிரி க்ரௌன் கட்டிங் இருக்கணும். சில செடிகளில் வராமல் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வரும். வராமவே இருக்காது, ஒரு இலையில கண்டிப்பாக வரும். அது மாதிரி இருக்கிற பலா செடிகளே அடர் பச்சை டார்க் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா J33 தான் இருக்கும். டார்க் க்ரீனு ஒரு மாதிரி இலைகள் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு கட்டிங்களா ஷார்ப்பாக இருக்கும். இதில் வந்து புது இலை டார்க் வெளி பச்சையாக இருக்குது. ஸோ இருக்குது பாருங்கள். இதான் ஆக்சுவலி J33 ஒரிஜினல் கலர். நல்லா டார்க் க்ரீனு ஷார்ப்பாக இருக்கும். கவ் இருக்காது. இதை வச்சு இந்த இலை செடிகளை அடையாளம் கண்டுக்கலாம். ஏன்னா J33 ப்ரொடக்ஷன் கம்மி, கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூடுதலாக இருக்குது. வருங்கால ரேட் குறையும். இன்றைய தேதிக்கு மார்க்கெட் ரேட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆக்சுவல் மார்க்கெட் ரேட்டு ரொம்ப ஃபிக்ஸ் பண்ண முடியாத அளவு தான் இருக்குது. ரீசன்னா
ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. கமர்ஷியலாக தெரிஞ்சு ஒரு சில விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க. அதில் திண்டுக்கல்ல நான் நண்பர் ஒருத்தர் விவசாயம் பண்ணுறது, அவரே வந்து கிலோ 100 ரூபான்னு விற்கிறார். அதை வந்து ஃப்ளஷ் இல்லை, சொலைகள் இல்லை, பழத்தையே. நம்ம லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். எனக்கு அது விருப்பமே இல்லை, என்ன 100 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. ஆனால் வாங்கி நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப வியப்பான விஷயம்லாம் இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 38 பிரிக்ஸ். திண்டுக்கல்ல சிறுமலைக்கு முன்னாடி மடையில் வரத்த விளைஞ்ச ஒரு பழம். இயற்கை தோட்டம் வச்சுங்களா அது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுனா அது திரும்ப வந்து என்ன பண்ணும் கீப்பிங் குவாலிட்டி அப்படின்னா, ரொம்ப பழத்தை வச்சுருந்தோம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அடுத்த நாளும் கலர் நல்லா ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. அப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை ஒரு வேக்கம் பேக்கில் பேக் பண்ணி வைக்கிறப்ப ஒரு 10 நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் கெடாமல் இருக்கும். ஒரு பெரிஷபிள் குட்ஸோட ட்ராபேக் என்னென்னா, அந்த பழத்தோட டிஎஸ்எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரோஸ் பிரிக்டோஸ் உடஞ்சி புளிக்கிற தன்மை, ஆல்கஹால் தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அந்த பழம் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு பழம் அந்த தன்மை நான் நீடித்து நிற்கிறப்ப அதோட விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கும், கீப்பிங் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறப்ப டிமாண்ட் வந்து நிறையா கிடைக்கும் அதுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பழத்தை நம்ம விற்பனை பண்ணுறப்ப மார்க்கெட்டில் சீக்கிரமாக மக்கள் விரும்பி வாங்குவாங்க. நம்ம தமிழகத்தில் இல்லை இந்தியாவில், தென்னிந்தியாவில் இல்லை இந்தியா முழுக்க நிறையா பலா விளைஞ்சாலும் ஒரு குஜராத் மார்க்கெட்டுக்கோ இல்லைனா வந்து மகாராஷ்டிரா மார்க்கெட்டுக்கோ பரோட்டி பலா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரீசன் என்ன, இங்கே காயை வெட்டி தாயப்பாய் அடித்து வணைச்சாங்கன்னா கரெக்டாக அங்கே போய் பிரிக்கிறப்ப 3 நாளில் பழுத்துரும், பழம் வாசனையாக இருக்கும். அப்படியே எடுத்து ஏல விடுவாங்க, ஒரு வாரம் அந்த பழம் கேட்டாது சாப்பிடுவாங்க. ஸோ சில பழம் காயவே அங்கே போகும். அந்த தன்மை வந்து ஒரிசா பலாவுக்கோ இல்லை உங்களுக்கு கேரளா பலாவுக்கோ கர்நாடகா பலாவுக்கோ இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பரோட்டி பழம் டாப் நாச்சிங்காக இருந்துச்சு. அந்த குணம் அந்த ஜெயத்திரத்தில் இருக்கிறதால ஒரு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறப்ப கீப்பிங் கோல்டு நல்லா வந்து நல்ல முன்னுரிமை கொடுத்து வாங்குவாங்க, நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க. நீங்களும் தொலை தூரத்துக்கு ஒரு கண்டெய்னர் ஷிப்பிங் பண்ணி நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். லூலு மால் மாதிரி மார்க்கெட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். இல்லை ஒரு பெரிய பெரிய நகரங்களுக்கு, ஒரு கிராமத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணலாம், பெரிய நகருக்கு அனுப்புகிறப்ப உங்களுக்கு டைமிங் நிறைய கிடைக்கிறப்ப நல்ல விலைக்கு நீங்கள் விற்க முடியும். ஸோ அதனால் வந்து இது ஒரு அற்புதமான பழம். அது மாதிரி அளவு கமர்ஷியல் சைஸ் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு 7 கிலோலேருந்து ஒரு 15 கிலோக்குள்ளே நல்ல அந்த மீடியம் சைஸாக கிடைக்கிறதால இந்த பழங்களை சீக்கிரம் நீங்கள் ஒரு கண்டெய்னருக்குலாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் கண்டெய்னருக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கேப்பபிலிட்டி ஒரு பாக்ஸ் இந்த அளவு இருக்குன்னா ஈஸியாக வந்து அதை ஆர்டர் நம்ம கன்வே பண்ண முடியும். அன்ஷேப்பில் நிறையா ஒரு 5 கிலோவில் ஒன்று, 10 கிலோவில் ஒன்று, 20 கிலோவில் ஒன்றுனா அதை நம்ம பேக்கிங் பண்ண சிரமமாக இருக்குது, பேக்கேஜ் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து விரும்ப மாட்டாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ், பையர்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு ஈவன் சைஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜெயத்திரதி மலா பழக்களை நீங்கள் கமர்ஷியல் பண்ணுறப்ப உங்களுக்கு வருமானங்கள் பல மடங்காக கூடும். ஸோ நம்மளோட ஜெயத்திரதி இது மாதிரி சின்ன சைஸ்லேருந்து 300 ரூபா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் இருக்குது, 1500 இருக்குது, 2000 இருக்குது, பாருங்கள் 5000 வரைக்கும் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் பிஞ்சோடு இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸில் வேணால் கொடுக்க தயாராக இருக்கும். இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ், மென்யூர், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்போ ப்ரூன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனைத்து தகவலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். தயவுசெய்து இன்னைய தேதிக்கு வருங்காலங்களில் அதை சொல்லுவாங்க 2050 உலகத்தில் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. நீரும் சோறும் தான், சாப்பாடு ஃபுட்டும் மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். மற்ற சோர்ஸ் எல்லாம் நிறைய, இப்போ உங்களுக்கு பெட்ரோல் தெரிஞ்சுன்னா வெஹிக்கிள் வந்துடும், இல்லை வேறு சோர்ஸில் வந்து உங்களுக்கு வாகனத்தை நம்ம செலுத்திக்கலாம். வேறு என்னென்னவோ நம்ம அதை பார்த்தீங்கன்னா ரீப்ராடக்ட் அதை வேறு ஒரு மாற்று சக்தி உருவாக்கலாம். ஆனால் உணவுக்கும் உங்களுக்கு நீருக்கும், சுத்தமான நீருக்கும், வளமான உணவுக்கும் ரொம்ப ரொம்ப சிரமம் ஏற்பட போகுது. சொன்னால் பல மாதிரி பயிர்களை வைக்கிற விவசாயிகள்லாம் வருங்காலங்களில் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. நீங்கள் கோல்டு ரிசோர்ஸ் பண்ணி வைக்கிறத விட, ஒரு என்ன சொல்கிறது, ஷேர் வைக்கிறத விட நல்ல வளமான ஃபெர்டைல் லேண்ட், அதாவது வளமான மண், அதாவதுன்னா உயிர் சத்து உள்ள மண்ணை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரராகவும் ஒரு சக்தி உள்ள அதை வந்து ரூல் பண்ணக்கூடிய பசங்க இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய கார்பரேட்களும் அதனால தான் நிறைய ஃபெர்டைல் லேண்டை வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்கள் பலா மாதிரி பயிர் பண்ணுறப்ப உங்கள் நிலம் வளமாக உயிர்ப்போட எப்பயுமே இருக்கும். பலா ஒரு கற்பக விஷயம், பல ஆண்டுகள் பயணித்தக்கூடிய பயிர். ஸோ அப்போ நீங்கள் பலாவை பயிரிடுங்க. பலாவில் பல்வேறு வகையான பரிமாணங்கள் இருக்குது. உங்களுக்கு ஜெயத்திரதி மாதிரி வியட்நாம் மில்லி, டங் சூர்யா, ஜித்து, சங்கரா, கம்போடியன் ஜாக், ஈவியா இருக்குது, தாய்லாந்து ஆல் சீசனு, நம்ம பாலூர் 1, பாலூர் 2 அப்படின்னு சொல்லலாம். அப்படி அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பல வகைகள் இருக்குது. ஸோ எந்த வகை உங்களுக்கு சேர்ந்தது சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி அதை பண்ணலாம், அந்த மாதிரி ப்ராப்பராக ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள். பலா விவசாயத்தில் பெரிய அளவு வந்து உங்களுக்கு சந்தை வாய்ப்பு இருக்குது, விற்பனை வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலாவோட கன்சம்ஷன் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது தமிழகத்தில். அதாவதுன்னா பலா உற்பத்தியை விட இங்கே நுகர்வு வந்து இதுக்கு ரொம்ப பெரிய கேப் இருக்குது. அதாவதுன்னா ரீசன்னா அது ஒரு 3-4 காரணம் சொல்லலாம். வந்து பலா வந்து முதல்ல ஹோலாக விற்கப்படுது, அப்படிலாம் சாலை ஓரங்களில் கட் பண்ணி கொஞ்சம் ஹைஜீனிக்காக வைக்கப்படுறதால சில பேர் வந்து அதை யோசிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி பல விவசாயிகள் தொடர்ந்து பலா உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் நீட் பேக்கிங்கில், வேக்யூம் பேக்கில் சேல்ஸ் பண்ணுறப்ப அது சூப்பர் மார்க்கெட்டுக்கோ, ஹைப்பர் மார்க்கெட்டுக்கோ, கடைகளுக்கு போகிறப்ப, இல்லைனா அது வேறு வடிவங்களில் உணவாக வேல்யூ அடிஷன் பண்ணி போகிறப்ப
பல மக்களால் நுகரப்படும். ஏன்னா பலாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், B12 அது மாதிரி பல அரிய சத்துக்கள் உள்ளடக்கிய ஒரு பொருள் பலா விதைகளில் பல்வேறு சத்துக்களுக்கு நிறையா வந்து சீரியஸ் நிறையா அது ரிசர்ச் பேப்பர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ விஷயம் இருக்கிறதால நீங்கள் பலாவில் பிஞ்சுகள்லையும் காசு எடுக்கலாம், காயிலையும் காசு எடுக்கலாம். நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி நிறையா அதை பற்றி பேசியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும், உங்களுக்கு பலாவில் பல்வேறு வகையில் லாபம் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக பலா விவசாயம் பண்ணலாம். பலா விவசாயத்துக்கு ஏற்ற மண் வந்து பார்த்தீங்கன்னா pH லெவல் ஒரு 6.5 7.2 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ரொம்ப போதும். அதுதான் முக்கியமான ஒரு இது. மேல் ஊற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓரில் வரக்கூடாது, தண்ணி மேலே வரக்கூடாது தோண்டின உடனே. அது ரொம்ப இப்போ எங்கேயும் தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மி, அது பிரச்சனை இல்லை. டெல்டா மாதிரி பார்த்து கொஞ்சம் சிரமப்படும். மற்றபடி நீங்கள் வளமான மண் உள்ள இடம், உங்களுக்கு செம்மண் மாதிரி மண்கண்ட உள்ள இடத்துலாம் ரொம்ப அற்புதமாக பலா விவசாயம் நடக்கும். பலா விவசாயம் வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். பலா விவசாயம் தேவையான பல நாற்றுகள் கைடன்ஸ் எல்லாமே தயாராக இருக்கும். உங்களுக்கு ப்ரீ புக் பேஸில் உங்களுக்கு ஆடி மாதம் தேவையான கண்டுகள் நம்ம இப்போ ப்ரீ புக் ஆர்டர் எடுத்துருக்கோம். அப்போ என்னென்னா நம்ம சின்ன கண்டில் வாங்கி நம்ம வளர்த்து உங்கள் மண்ணை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி கொடுக்க தயாராக அது மாதிரி தேவைப்படும். இங்கே தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.